எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் வீரயுக நாயகன் வேல்பாரி சரித்திரத்தை நம்ம 20 நிமிஷமாக மொத்த புக்கையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வாங்க அடுத்த 20 நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம். கால்களை கவனமாக எடுத்து வை என்றான். நீருக்குள் மூழ்கும் போது உள்ளே போக போக அடர்ந்த ஓசை பெருகி வந்து காதடைக்குமே, அப்படித்தான் காட்டின் ஓசையும். நேரமாக ஆக இருள் அடரோசையாக மாறிக்கொண்டிருந்தது. சிறிதும் பெரிதுமான பாறைகளுக்கு நடுவில் ஆதினியை கவனமாக அழைத்து கொண்டு கீழிறங்கினான் பாரி. இருளுக்குள் மீன்களைப் போல் மிதந்து கொண்டிருக்கும் செடி கொடிகளின் இலைகளை கையால் தட்டியபடி நடந்த ஆதினி கேட்டால், எங்கே போகிறோம்? குறுக்கிட்டு கிடந்த மரக்கட்டை அகற்றி ஆதினி நடப்பதற்கு வழி அமைத்தபடி பாரி சொன்னான். நீ பொதினி மலையின் பேர் அதிசயத்தை எனக்கு காண்பித்தாய் அல்லவா? அதே போல பரம்பின் அதிசயத்தை உனக்கு காட்ட அழைத்து செல்கிறேன். அன்று முழு நிலவு நாள். சிறகு நாவல் பழங்கள் மிதந்து வந்ததை தெளிவாக பார்க்க முடிந்தது. இன்று நிலவற்ற காரிருள் நாள். இந்த கும்மிருட்டில் எதை பார்க்க முடியும்? பொதினியின் அதிசயத்தை பார்க்க நிலவின் ஒளி தேவைப்பட்டது. ஆனால் பரம்பின் அதிசயத்தை தெளிவாக பார்க்க ஒளியற்ற காரிருள் தான் தேவை. ஆதினிக்கு வியப்பும் ஆர்வமும் ஒரு சேர பெருகின. ஒளியற்ற இருளில்தான் தெளிவாக பார்க்க முடியும் என்றால் அது என்னவாக இருக்கும் என சிந்தித்தபடியே நடந்தாள். நின்று பொறுமையாக வழிக்குறிப்புகளை கவனித்தபடி முன் நடந்தான் பாரி. இருளில் இரக்கத்தில் கால் எடுத்து வைப்பதில் கூடுதல் விழிப்பு உணர்வு தேவைப்பட்டது. பாரி முன் நடப்பதால் பதற்றம் இல்லாமல் நடந்தாள் ஆதினி. நேரம் கூடியது. இருளின் அடர்த்தி அதிகரித்து கொண்டிருந்தது. முன் நடக்கும் பாரியின் கைப்பற்றி கீழ் இறங்குவதும் தோல் பிடித்து நடப்பதுமாக ஆதினி வேறொரு விளையாட்டை விளையாடியபடி வந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் என்னதான் காண்பிக்கப் போகிறான் என்பதை கேட்காமல் இருக்க முடியவில்லை. நீங்கள் காண்பிக்கப் போகும் பரம்பின் அதிசயம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? கண்முன்னால் அதை காண்பித்து சொல்கிறேன். அப்போது அடையும் அனுபவத்தை ஏன் இழக்க வேண்டும்? பற்றிய தோலை ஆதினியின் கை இறுக பிடித்தது. கால்கள் தடுமாடுகின்றனவோ என பாரி நின்றான். ஆதினி சொன்னால், பரம்பின் பேர் அதிசயத்தோடு தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த உணர்வு மற்ற எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்தது. நான் புதிதாக எதையும் அடையப் போவதும் இல்லை, இழக்கப் போவதும் இல்லை. நீங்கள் தயங்காமல் சொல்லலாம். அவளின் சொற்களுக்குள் இருந்த காதல் பாரியை கிறங்க செய்தது. பிடித்து இறங்க முடியாத பள்ளம் இருந்தது. மிக பாதுகாப்போடு அவளை பிடித்து இறக்கினான். தோள் தொடுவதும் கை தொடுவதுமாகத்தான் இவ்வளவு நேர பயணம் இருந்தது. ஆனால் இந்த பள்ளத்தை கடந்தது அப்படியல்ல. கடக்க முடியாத பள்ளமாக பாரிக்கு தோன்றியது. ஆதினியின் உணர்வோ அதையும் கடந்ததாக இருந்தது. சற்றே கால் சரிந்து பாரியின் மேல் விழுந்தவளை தூக்கி விலக்கி நிறுத்த முடியவில்லை பாரியால். அந்த இடைவெளி உருவானால்தான் நடக்க முடியும் என தெரிந்தும் அதை உருவாக்குவது எளிதாக இல்லை. செங்குத்தாக சரிந்து கிடக்கும் மலை சரிவில் கும் இருட்டில் கண் கட்டி விளையாடுவது போல காதல் விளையாடியது. பாரி சற்றே சிந்தித்து இந்த விளையாட்டுக்குள் மனம் சிக்கிவிடக்கூடாது, கவனமாக காலடி எடுத்து வைக்க வேண்டும் என நினைத்து நடந்தான். ஆதினிக்கு அதுவெல்லாம் இல்லை. பாரி மட்டுமே அவளின் பார்வையில் இருந்தான். முன் நடந்த பாரி சொன்னான், நான் காண்பிக்கப் போவதை இதற்கு முன் மிக சில மனிதர்களே பார்த்திருப்பார்கள். அப்படியா என்றால் ஆதினி. ஆம், அதன் பெயர் ராவேரி மரம். ஆதினிக்கு சட்டென புரியவில்லை. என்ன மரம்? ராவேரி மரம். அதன் இலைகள் பகலிலே வாங்கிய ஒளியை இரவிலே உமிழும். பார்ப்பதற்கு எண்ணிலடங்காத சுடர்கள் எரியும் விளக்கை போல் இருக்கும். கிறங்கி நின்றாள் ஆதினி. என்ன சொல்கிறீர்கள்? அப்படி ஒரு மரம் இருக்கிறதா? ஆம், மழை நீரை உள்வாங்கிய மண் ஊற்றாக கசிய விடுகிறதல்லவா? அதே போல பகல் முழுவதும் ஒளியை உள்வாங்கி இரவு முழுவதும் வெளிச்சத்தை கசிய விடும். பார்ப்பதற்கு மரம் பற்றி எரிவது போல் இருக்கும். சொல் கேட்டு நின்ற ஆதினியின் தோள் தொட்டான் பாரி. கனவிலிருந்து மீண்டவளை போல் மீண்டாள். இன்னும் எவ்வளவு தொலைவில் அந்த மரத்தை பார்க்கலாம்? சிறிது தொலைவு இறங்கினால் சரிவு பாறைகள் முடிச்சிட்டது போல் கிடக்கும். அங்கிருந்து பார்த்தால் எதிரில் இருக்கும் மலை சரிவில் ராவேரி மரம் தெரியும். ஆதினியால் ஆசையை அடக்க முடியவில்லை. ஒளிரும் மரத்தை பார்க்க வாய்க்கும் அந்த கணத்தை அடைய மனம் தவித்தது. இப்போதுதான் இன்னும் கவனத்தோடு நடக்க வேண்டிய இடம். எனவே பார்த்து வா என்று சொல்லியபடியே நடந்தான் பாரி. நீங்கள் எப்போது அந்த மரத்தை பார்த்தீர்கள்? காடறிய பயணப்படும் போது தேக்கன் காண்பித்தார். பல ஆண்டுகள் ஆகியிருக்குமே, அதன் பிறகு பார்க்கவில்லையா? இல்லை, பகலில் அந்த மரத்தை நம்மால் கண்டறிய முடியாது. அந்த மரம் பகலில் எப்படி இருக்கும் என்று இன்று வரை யாருக்கும் தெரியாது. இரவு நேரத்தில் எதிர்குன்றில் நின்று பார்த்தால் தான் கண்டறிய முடியும். அதுவும்
நிலவற்ற இது போன்ற காரிருள் நாளின் நள்ளிரவில்தான் நன்றாக காண முடியும். அதற்கான வாய்ப்பு இப்போதுதான் அமைந்துள்ளது என்று சொல்லியபடி அழைத்து சென்றான். சரிவு பாறைகள் முடிச்சிட்டது போல் திருகி கிடக்கும் இடம் வந்தது. அவற்றின் ஓரத்தில் நின்றபடி பார்த்தான். எதிரில் எதுவும் தெரியவில்லை. கும்மிருட்டாக இருந்தது. பாறையின் இன்னொரு முனையில் போய் பார்த்தான். அப்போதும் எதிரில் மலைத்தொடர் தெரியவில்லை. தான் வந்தது சரியான பாதைதானா என சிந்தித்தான். அந்த மலை சரிவில் இந்த இடம் மட்டும்தான் சரிவு பாறைகள் முடிச்சிட்டு கிடக்கும் ஒரே இடம். எனவே தான் வந்துள்ளது சரியான இடம்தான் என்பதை முடிவு செய்த போதுதான் ஒரு உண்மை பிடிப்பட்டது. ஆதினியிடம் சொன்னான், நாம் சரியான இடத்துக்கு தான் வந்துள்ளோம். ஆனால் மேக கூட்டங்கள் இரு மலைகளுக்கும் இடையில் முழுமையாக இறங்கி நிற்கின்றன. அதனால் எதிரில் இருக்கும் மலைத்தொடர் நம் கண்களுக்கு தெரியவில்லை. ஆதினியின் முகம் சற்றே கவலை அடைந்தது. அப்படியென்றால் நம்மால் இன்று பார்க்க முடியாதா? அவள் கேட்டுக்கொண்டிருந்த போதுதான் பாரிக்கு தோன்றியது, இன்னும் சிறிது நேரத்தில் மழை வந்துவிடும். நாம் இருப்பது மிகவும் ஆபத்தான இடம். பெருமழை என்றால் சரிவு பாறையில் மழை நீர் எவற்றையெல்லாம் இழுத்து கொண்டு வரும் என தெரியாது. நாம் உடனடியாக பாதுகாப்பான இடத்துக்கு போயாக வேண்டும் என்று. தொலைவில் இடியோசை கேட்டது. பாறையை இழுத்து அடிக்கையில் தோளின் மீது இருக்கும் தூசி அதிர்வதைப் போல மாமலை அதிர்ந்தது. பெருமின்னல் ஒன்று வெட்டி இறங்கியது. மொத்த மலைத்தொடரின் மீதும் ஒளியின் கண் திறந்து மூடியது. சரிவு பாறையை கடந்து இடப்புறம் போவதுதான் பாதுகாப்பு என கருதிய பாரி ஆதினியின் கையை பிடித்து கொண்டு வேக வேகமாக நடந்தான். இவ்வளவு வேகமாக இருளுக்குள் நடப்பது சரியில்லை என தோன்றியது. ஆனாலும் வேறு வழியின்றி நடந்தான். அடுத்தடுத்த மின்னல்கள் இறங்க தொடங்கின. மின்னல் ஒளியால் தென்பட்ட பாதையை வைத்து விரைந்து அழைத்து சென்றான். அவன் எண்ணி வந்தது போலவே பிளவுண்ட பாறைகளுக்கு நடுவில் பெருங்குகை ஒன்று இருந்தது. விரைந்து வந்து குகைக்குள் நுழைந்தனர். கொட்டும் மலையின் கொட்டம் தொடங்கியது. எங்கும் மலையின் பேரோசை. இடியால் நடுங்கியது காடு. உரிய நேரத்தில் குகைக்குள் அண்டியதால் ஆபத்திலிருந்து தப்பித்தோம். நாம் இருப்பது மலையின் சரிவான பகுதி. மேலேறவும் முடியாது, கீழிறங்கவும் முடியாது. இந்த பகுதியில் பாதுகாப்பாக அண்டுவதற்கு இந்த ஒற்றை குகை மட்டுமே உண்டு என்று பாரி சொல்லிக் கொண்டிருந்தான். காரிருளும் அடர் மலையும் சற்றே அச்சத்தை வரவைப்பவனாக இருந்தன. மின்னல்கள் இடைவெளியின்றி இறங்கிக் கொண்டிருந்தன. ஆனாலும் மின்னல் ஒளியில் குகையின் உட்புறத்தை பார்க்க முடியவில்லை. எவ்வளவு உள்வாங்கிய குகை இது! இதற்குள் விலங்குகள் எதுவும் பதுங்கி இருக்குமோ என்ற எண்ணங்கள் தோன்றியபடி இருக்க ஆதினி அமைதியானாள். இடுப்பில் இருக்கும் சிறு வாள் தவிர பாரியிடம் வேறு ஆயுதங்கள் இல்லை என்பதையும் அவள் கவனித்தபடி இருந்தாள். மலையின் பேரோசை அடங்கும் வரை ஆதினியின் அமைதி நீடிக்கும் என்பதை உணர்ந்தான் பாரி. குகையின் நடுவில் இருந்த சிறு பாறையின் மீது ஆதினியை தோல் சாய்த்து உட்கார்ந்திருந்தான். ராவரி மரத்தை ஆதினிக்கு காட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தில் மேகத்தின் தன்மையை கவனிக்காமல் இருந்து விட்டோம் என தோன்றியது. கவனித்திருந்தாலும் வராமல் இருந்திருப்போமா என்று தெரியாது. காதல் இடு மின்னலுக்கு விலகி நடக்க தெரியாத உயிரினம் என்று மனதில் நினைத்தபடி உட்கார்ந்திருந்தான். ஒளியை உருவாக்க எந்த ஏற்பாடும் இல்லாமல் வந்துவிட்டோமே என்பதுதான் பாரிக்கு குறையாகப்பட்டது. நீண்ட நேரம் கழித்து மழை நின்றது. அதன் பிறகுதான் நீரின் ஓசை மேலேறி வந்தது. காற்றெங்கும் ஈரம் மிதந்தபடி இருந்தது. குகையின் உள்ளொடுங்கித்தான் உட்கார்ந்திருந்தனர். ஆனாலும் நீர் தொட்டிக்குள் இருப்பது போலத்தான் இருந்தது. குளிர் நடுக்கியது. முகம் பார்க்க முடியாத கும்மிருட்டு. மழை பெய்யும் வரை விடாது வெட்டிய மின்னல் ஒளியில் அவ்வப்போது குகைக்குள் வெளிச்சம் தென்பட்டது. மழை நின்ற பிறகு இருளின் அடர்த்தி மிக அதிகமானது. பாரியின் இடது கையை இறுக பிடித்தபடி சாய்ந்திருந்தாள் ஆதினி. பொழுதாகி கொண்டிருந்தது. இந்நேரம் நள்ளிரவு கடந்திருக்கும் என நினைத்த பாரிக்கு முதன்முறையாக ஐயம் வந்தது. பொழுது நள்ளிரவை கடந்திருக்குமா இல்லையா? ஏன் குழப்பம்? ஆதினியின் பாதுகாப்பு மீதே கவனம் குவித்திருந்ததால் பொழுதின் ஓட்டத்தை சரியாக மதிப்பிட முடியவில்லை. எப்படியோ விழுந்த பிறகுதான் குகையை விட்டு அகல முடியும். ஆதினியை இங்கேயே படுக்க சொல்லலாம். ஆனால் அவள் படுக்க மாட்டாள் என்று எண்ணியபடியே இருந்தான். கும்மிருட்டின் அச்சம் எளிதில் மனம் விட்டு ஒழியாது. அதுவும் உள்காட்டின் அடர் குகைக்குள் ஆதினிக்கு அவ்வப்போது எழும் ஐயமே தான் கண்ணை திறந்திருக்கிறோமா மூடியிருக்கிறோமா என்பதுதான். இரண்டுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லாத நிலையில் பாரியின் கையை இறுக பற்றுவதன்றி வேறு எதையும் கவனிக்க முடியவில்லை. எந்த சொல் கொண்டு இந்த அமைதியை கலைப்பது என பாரி சிந்தித்து கொண்டிருக்கையில் குகையின் உள் அடுக்கிலிருந்து சிற்றொலி வெளிப்பட்டது. அதை உணர்ந்த கணம் சட்டென குகையின் உட்பகுதியை நோக்கி திரும்பினான் பாரி. தோளிலே சாய்ந்திருந்த ஆதினி திடுக்கிட்டு நடுங்கினாள். உள்ளே இருப்பது விலங்கா? எந்த வகையான விலங்கு? எதையும் கணிக்க முடியவில்லை.
சட்டென குகையை விட்டு வெளியே போய் நின்று அதை எதிர்கொள்வது பாதுகாப்பானதா, உள்ளேயே எதிர்கொள்வது பாதுகாப்பானதா? பாரியால் முடிவெடுக்க முடியவில்லை. ஒளியின் அளவு கூடிக்கொண்டே இருப்பது போல் தெரிந்தது. ஒளியின் தன்மை எதையும் கணிக்க முடியாததாக இருந்தது. பரவும் ஒளிக்கு பின்னால் இருப்பது பாறையா, இருளா அல்லது மிருகத்தின் உடலா? எதுவும் புலப்படவில்லை. இவ்வளவு குழப்பங்கள் வாழ்வில் இதுவரை ஏற்பட்டதில்லை. இயற்கையின் கணிக்க முடியாத கூர்முனையில் முன்னால் நின்று கொண்டிருந்தான் பாரி. காடு அறியும் காலத்தில் கூட இவ்வளவு பதற்றமான கணத்தை சந்தித்ததில்லை. இப்போது ஏற்படும் பதற்றத்துக்கு காரணம் ஆதினி. எது நடந்தாலும் அவளுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதுதான். ஒளியின் அளவு கூடிக்கொண்டே இருந்தது. மஞ்சள் கலந்த வெண்ணொளி பாறை இடுக்கின் ஓரத்தில் நீரோடுவது போல் கசிந்து ஓடியது. பாரியால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இது என்ன உயிரினமா, தாதுக்களின் கசிவா, அல்லது ஏதாவது ஆபத்தின் அடையாளமா? ஒன்றும் புரியவில்லை. சட்டென ஆதினியை இழுத்து கொண்டு வெளியேறிவிடலாம் என தோன்றியது. ஆனால் மனம் அதை செய்ய மறுத்தது. ஒளியின் நீளம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அதன் நீளம் அதிகமாக குகை முழுவதும் செவ்வொளி பரவியது. இது என்ன என புரியவே இல்லை. துணிந்து அருகில் போக முடிவெடுத்தான் பாரி. ஆதினின் இறுகிய பிடியை தளர்த்த முயற்சி செய்யும் போது பரவும் நீல் ஒளியின் முனைப்பகுதி குச்சி போல மேலெழுந்தது. ஒரு கணம் குப்பென வியர்த்தது பாரிக்கு. அறிவு ஐயத்தின் புள்ளியை கண்டறிந்தது. அந்த ஐயத்தை நோக்கியே சிந்திக்க தொடங்கியது. ஏறக்குறைய பாரி அது என்ன என்று கணிக்க தொடங்கினான். சற்று முன்னால் நகர்ந்து பார்ப்போம் என்று எண்ணி அதற்கு இடப்புறமாக மெல்ல நகர்ந்து பார்த்தான். அவன் கணித்தது சரியானது என்று உறுதிப்படுத்திய கணம் காடு அதிர்வதைப் போல கத்த வேண்டும் என தோன்றியது. ஆனால் ஆதினி அச்சமடைவாள். அதுவும் இடம் விட்டு விலகி பொந்துக்குள் ஓடிவிடும் என்பதால் மகிழ்வை அடக்க முடியாமல் அடக்கினான். அவ்வளவு நேரமும் உரையில் இருந்த ஆயுதத்தை பிடித்திருந்த வழக்கை எடுத்த இப்போது ஆதினியை இருக்க அணைத்தான். அவளுக்கு காரணம் புரியவில்லை. கட்டற்ற மகிழ்வை கசியும் காதல் மொழியில் சொன்னான். ஆதினி, நீ பார்த்து கொண்டிருப்பது இந்த புவியின் பேரதிசயம். அவளுக்கு புரியவில்லை. ராவெரி மரத்தை பார்த்த பரம்பு மக்கள் பலர் உண்டு. ஆனால் பல தலைமுறைகளாக மனிதர்கள் பார்த்திராத ஒன்றை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அச்சம் நீங்காத குரலில் பாரியின் கைகளை இழுத்து அணைத்தபடி, அது என்ன சொல் என்றாள். இதுதான் ஒளி உமிழும் வெண்சாறை, நாகர்குடியின் குல தெய்வம். இதை பார்த்தவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வார்கள் என நாகர்கள் நம்புகிறார்கள். பாரியின் சொல் ஒளியில் மிதந்தபடி இருந்தது. நேரம் ஆக ஆக அந்த குகை மிளிரும் வெண்மஞ்சள் ஒளியால் நிரம்பியது. சொற்கள் நாகர்களின் ஆதி வரலாற்றிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்தன. ஆதினியின் முகத்தில் பூத்த மகிழ்வுக்கு எல்லையே இல்லை. பாரியின் முகம் அதைவிட பெருமகிழ்வை வெளிப்படுத்தியது. பெருமின்னல் வெட்டி மீண்டும் மழை தொடங்கியது. குகைக்குள் மகிழ்வு எல்லையற்றதாக இருந்தது. அவர்கள் அதை பார்த்தபடி அப்படியே உட்கார்ந்திருந்தனர். அது பாறையின் ஓரம் அசையாமல் இருந்தது. செதில்களின் அசைவு சிற்றகளின் நாக்கு அசைவதைப் போல ஒளியை அசைத்து கொண்டே இருந்தது. காலம் காலமாக இருக்கும் கதை ஒன்று காட்சியாக மாறிக்கொண்டிருக்கும் அதிசயத்தை கண்ணருகே பார்த்து கொண்டிருந்தனர். இருவருக்கும் இமைகள் துடிக்கவில்லை. உற்று பார்த்து கொண்டிருக்கும் முகம் அசையவில்லை. ஆனாலும் ஒளியின் அளவு கூடுவதை அவர்களால் கவனம் கொள்ள முடியவில்லை. அதிசயத்தை அளவிட முடியாது. மனம் கரைந்த ஒன்றை கணக்கிட முடியாது. அதுதான் நிகழ்ந்து கொண்டிருந்தது. உற்று பார்த்து கொண்டிருந்த ஆதினி சட்டென திடுக்கிட்டு துள்ளி எழுந்தாள். என்னவென பார்த்தான் பாரி. ஆதினியின் அருகில் இருந்த பாறை இடுக்கிலிருந்து இன்னொன்று ஊர்ந்து அதை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. பார்த்தபடி பாரியின் வலப்புறம் வந்து பதுங்கி உட்கார்ந்தாள். ஒளி உமிழும் இரு வெண்கோடுகளும் ஒன்றாக சந்தித்தன. சிறிது நேரத்தில் ஒன்றை ஒன்று சுற்றி பின்ன தொடங்கின. காற்றுக்கு அசையும் சுடரொளி போல வெண்ணொளி கூடி குறைந்து கொண்டிருந்தது. இரவு முழுவதும் ஒளி சுடர்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று பின்னியபடியே இருந்தன. ஆதினி பாரியின் கைகளை இறுக பற்றினாள். அச்சம் உதிர்ந்த கணத்தில் ஆசை மேலேற தொடங்கியது. வெண்ணொளி பின்னுவது போல இருளுக்குள் இருந்த உருவங்களும் தயங்கி தயங்கி பின்ன தொடங்கின. மலையின் ஓசையைப் போல மூச்சுக்காற்றின் ஓசையும் கூடிக்கொண்டே இருந்தது. எவ்வியூர் மாளிகையில் ஐவகை குறிஞ்சி மலர் கொண்டு படுக்கையை ஒரு ஓவியம் போல வரைந்து வைத்திருந்தனர். ஆனால் குறிஞ்சி நிலத்தின் உள்ளங்கைக்குள் காமம் தானே தனக்கான ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தது. ஆதினி கால்களில் அணிந்திருந்த தண்டை இவ்வளவு ஓசை எழுப்பிய போதும் பின்னிய நாகங்கள் விலகவில்லை. காமம் விலக்க முடியாத விளையாட்டு. நாகங்களும் விலகவில்லை. நாகங்கண்டும் விலகவில்லை. பாரி அருகது. பொழுது விடிந்து நீண்ட நேரமாகிவிட்டது. நண்பகல் கடந்த சிறிது நேரத்திலேயே ஒளி அகன்றுவிடும்.
எனவே வேகமாக நடக்க வேண்டும் என முடிவு செய்து குகையை விட்டு வெளியேறினர். இரவு முழுவதும் கடுமழை பெய்ததால் சரிவில் நடந்து மேலேறுவது எளிதல்ல என்பது தெரியும். கவனமாக நடந்து செல்ல துணிந்தனர். மழை எங்கும் இருந்து நீரூற்று கசிந்து கொண்டே இருந்தது. நீரோடும் பாறையை அழுத்தாமல் மிதித்தாலும் வழுக்கும். பாறையின் செதில்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பொறுத்தே காலடியை முன்னெடுக்க வேண்டும். பாறைகளை கடக்கும்போது பாரி முன்னால் நடந்தான். பாறையின் தன்மை அறிந்து ஆதினிக்கு வழிகாட்டி சென்றான். மண்ணை மிதித்து நடக்கும் போதும் அதே அளவு கவனம் தேவை. பல நேரம் ஆதினியை முன்னால் நடக்க வைத்து பின்னால் வந்து கொண்டிருந்தான். இறங்கும் நீரையும் பாறையையும் மண்ணையும் வேர்களையும் குனிந்து பார்த்தபடியே நீண்ட நேரம் நடந்து கொண்டிருந்தாள் ஆதினி. எங்கும் நீர் இழுத்து ஓடியபடியே இருக்க தொடர்ந்து நடப்பது மிகவும் கடினமாக இருந்தது. சற்றே ஓய்வு தேவைப்பட்டது. ஒரு இடத்தில் நின்று இலைப்பாரியபடி பார்வையை எல்லா பக்கங்களிலும் ஓடவிட்டாள். அப்போதுதான் ஆபத்தின் அளவு புரிந்தது. செங்குத்தான பெருஞ்சரிவில் நடுவில் அவர்கள் நின்று கொண்டிருந்தனர். ஆதினி அதிர்ச்சிக்குள்ளானாள். இந்த சரிவிலா இரவில் நடந்தோம்? ஆம், இந்த பெரும் சரிவில் தான் நடந்தோம், அதுவும் காதல் கொண்டே. பாரி சொல்வது தனது செயலைத்தான் என்பது புரிந்தது. ஆனாலும் எந்த மறுமொழியும் சொல்லவில்லை. இந்த இடத்தை பகலில் பார்த்த ஒருவர் இனி இரவில் நடக்க துணிய மாட்டார் என்றாள். இரவிலே நடந்த ஒருவர் பகலில் எளிதில் நடந்து கடப்பார் என்றான். அவனது சொல் ஆதினிக்கானது. அவன் சொல்லில் இருக்கும் உண்மையை அவளது மனம் ஏற்றது. கால்கள் முன்னிலும் வீரியத்தோடு முன் நகர்ந்தன. ஒற்றை சொல்லால் விசை கூட்டும் வித்தையை பாரியின் அளவுக்கு அறிந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என தோன்றியது. அவனை நினைத்து மகிழத்தான் எவ்வளவு இருக்கின்றன என எண்ணியபடியே நடந்தாள். பின்னி கிடக்கும் வெண்சாரைகள் அந்த இடம் விட்டு விடியும் வரை நகராது, நீ அஞ்ச வேண்டாம் என்று நேற்றிரவு அவன் கூறிய சொல்லில் இருந்துதான் எல்லாம் மாறின. அவை இந்த பக்கம் திரும்பாது என்றால் நாம் ஏன் அந்த பக்கம் திரும்ப வேண்டும் என தோன்றியது. அவ்வளவு நேரமும் வெண்சாரையை பார்த்து கொண்டிருந்த ஆதினி பாரியின் பக்கம் திரும்பினாள். மெல்லிய ஒளி அவனது முகத்தில் பூசி மறைந்தது. வெண்சாரைகள் இரண்டும் இறுக்கி முறுக்கி கொள்ளும்போது ஒளியின் அளவு 2 மடங்கு அதிகமானது போலிருந்தது. ஆனால் அதை அவர்கள் கவனிக்கவில்லை. முறுக்கி இருக்கும் வெண்சாரைகளும் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. தலைக்கு பின்புறமாக குகை விட்டு வெளியே பேரிடி விடாது விழுந்து கொண்டிருந்தது. கால்களில் கீழ்ப்புறம் வெண்சாரைகள் இறுகி புரண்டு கொண்டிருந்தன. மலையின் பேரோசை கூடியபடியே இருக்க காற்றெங்கும் நீர் மிதந்து கொண்டிருந்தது. இவற்றில் எதையும் காதல் பொருட்படுத்தவில்லை. இப்போதுதான் அவற்றை ஒவ்வொன்றாக நினைவு கூர்ந்து கொண்டே நடந்தாள். தங்களை சுற்றி எவையெல்லாம் இயங்கின என எண்ணி பார்த்தால் எதை நினைத்தாலும் தாங்கள் இயங்கியதில்தான் எண்ணங்கள் முடிவடைகின்றன. பாரிக்கும் இப்படித்தான் எண்ணங்கள் ஓடுமா? அவனது உள் மனம் இப்போது எதை நினைத்து கொண்டிருக்கும்? ஆதினியின் சிந்தனை பாரியை நோக்கி ஓடியது. அவன் கவனமாக செடி கொடிகளை விலக்கி முன் நடந்து கொண்டிருந்தான். அவனுடைய சொற்களின் வழியே செயல்களின் வழியே அவனது எண்ண ஓட்டத்தை கண்டறிய முயன்றபடியே வந்தாள். அது அவ்வளவு எளிதானதாக இல்லை. ஆனாலும் ஆதினி தொடர்ந்து முயன்றாள். பெரும் பள்ளம் ஒன்றின் மேலேற வசதியாக அவளை கைப்பிடித்து தூக்கினான். அவள் பாரியின் கண்களை பார்த்தபடியே முன்காலை தூக்கி வைத்து மேலேறினாள். அந்த கண்களில் எதையும் கண்டறிய முடியவில்லை. ஆண்களின் கண்கள் மொழியற்றவையோ என தோன்றியது. இல்லையே, நேற்றிரவு என்ன செய்வது என அறியா கணத்தில் அவன் பார்த்த பார்வைதானே காமத்துக்குள் கட்டற்ற வேகத்தில் நம்மை இழுத்து சென்றது. பெண் கண் செருகும் போது தொடங்கும் ஆட்டம் ஆண் கண் செருகி இருக்கும் போது முடிவடைகிறது என சொல்ல கேட்டுள்ளேன். ஆனால் இவையெல்லாம் யாரால் பார்த்தறிய முடியும்? மற்றவர்கள் பார்க்க முடியாது, சம்பந்தப்பட்டவர்களால் பார்க்கவே முடியாது. அப்புறம் எப்படி இவையெல்லாம் கதைகளால் சொல்லப்படுகின்றன? மனதுக்குள் எண்ணியபடியே நடந்தாள். குறுகிய பள்ளத்தில் நீரின் வேகம் சற்றே அதிகமாகவே இருந்தது. முதலில் அதை கடந்த பாரி அவள் கடப்பதற்கு கை கொடுத்து இழுத்தான். அவள் கடந்து வந்ததும் முன்னே நடக்கவிட்டு பின்தொடர்ந்தான். அப்போதுதான் கவனித்தான், ஆதினியின் முதுகில் சிறிய சிறிய கீறல்கள் கோடுகளாய் அங்கும் இங்குமாக இருந்தன. கற்படுக்கையால் இப்படி நேர்ந்து விட்டதே என கவலை கொண்டான். மழை பெய்து குளிர் நீங்காமல் இருப்பதால் எரிச்சல் தெரியாமல் இருக்கிறது. கோடை காலமாக இருந்தால் கடும் எரிச்சல் இருந்திருக்கும் என எண்ணியவனுக்கு அதன் ஆபத்து அப்போதுதான் புரிய வந்தது. இப்படியே போனால் இவள் தோழிகள் கேள்விகள் கேட்டே இவளை திணறடித்து விடுவார்களே என்று. என்ன நடந்திருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். எப்படி நடந்திருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதில் தான் எல்லோரின் விருப்பமும் இருக்கும். இது போன்ற தடயங்கள் தான் அவர்கள் பயன்படுத்த போகும் ஆயுதங்கள். நிலைமையை ஆதினியால் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கும்.
ஏனென்றால் அவளது முதுகில் இருக்கும் தடயங்கள் அவ்வளவு. இதை பற்றி தெரியாமல் ஆதினி ஏதோ சிந்தனையில் நடந்து போய் கொண்டிருக்கிறாள் என நினைத்த பாரி, நீ சிறிது நேரம் இங்கே இரு, நான் அருகில் இருக்கும் செம்பாறை வரை போய் வருகிறேன் என்றான். ஏன் என கேட்டாள் ஆதினி. உனது முதுகு முழுவதும் பாறையின் செதில்களால் கீறப்பட்ட கோடுகளும் தடயங்களும் நிறைய இருக்கின்றன. தோழிகள் பார்த்தால் கேலி செய்வார்கள் என்றான். அவள் முற்றிலும் எதிர்பாராத ஒன்றை பற்றி பாரி பேசினான். அவனது சொல்லில் இருப்பது அளவிட முடியாத காதல். அதனால்தான் அடுத்த கணமே அது உள்ளுக்குள் இன்பத்தை சுரக்கிறது. அவன் காமத்தின் தடயங்களை மறைக்க பார்க்கிறான். அந்த கணத்தை கற்பனையில் கூட அடுத்தவர் நெருங்கக்கூடாது என தவிக்கும் ஆணின் தவிப்புதான் காதலின் ஆகச் சிறந்த பரிசு என அவளுக்கு தோன்றியது. அவனது சொல்லை கடக்க முடியாமல் நின்றிருந்த ஆதினியை பார்த்து பாரி சொன்னான், செம்பாறையின் ஓரம் இழுத்தோடும் நீரில் பொன் போல மின்னும் மண் துகள்கள் படிந்திருக்கும். அந்த மண் துகளை எடுத்து வந்து முதுகில் பூசிவிடுகிறேன். அது ஒளியை மினுக்கி கொண்டிருக்கும். பார்ப்பவர்களுக்கு மினுக்கும் ஒளிதான் தெரியுமே தவிர முதுகில் உள்ள கீறல்கள் எளிதில் தெரியாது என்றான். நுனி நாக்கால் மேலுதடை தொட்டு நனைத்து கொண்டாள். சிரிப்பை மறைக்க அவளுக்கு வேறு வழி தெரியவில்லை. இதோட பரம்பு மலையின் நாயகன், இயற்கையின் நண்பன் வேல்பாரியோட நம்ம பண்ணிகிட்ருக்கிற பயணத்தை, இன்னைக்கான பயணத்தை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.